நம்மளோட சோம்பேறி சிக்கன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா வந்து. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் சேனல் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிக்கன் போட்டுக்கினேன் 1/2 kg. ஸோ இதுக்கு தேவையான மசாலா சிம்பிளாக இருக்கும். இந்த சிக்கனு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், ஸோ எல்லா ஸ்பைசஸும் அரை ஸ்பூன். ஸோ நம்மளுக்கு காரத்துக்கு தேவையானாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். ஸோ இந்த சிக்கனை வந்துட்டு வறுக்கிறது எதுவுமே இல்லை, எல்லாம் ஒன்றா போடு மிக்ஸ் பண்ணி ஊற வை, அடுப்பில் வை. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்க தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மசாலா. ஸோ நம்ம எல்லாம் ஒன்றா போட்டுட்டோமா. ஸோ கொத்தமல்லி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. இப்போ என்கிட்ட இல்லை. எல்லாமே சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 20 minutes நல்லா சோக் பண்ண போகிறேன். ஊற வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நான் இப்படி ஃபோல்டு பண்ணி திரட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தியை நம்ம திரட்டிக்கலாம். யாராருக்கெல்லாம் சப்பாத்தி செய்ய பிடிக்கும், யாராருக்கெல்லாம் சப்பாத்தி செய்ய பிடிக்காது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், சரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், சமையல்னாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. இது 8வது சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். லாஸ்ட் சப்பாத்தி சூப்பராக மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். டக்குன்னு ஊறிவிடணுங்களா. ஸோ நான் லைட்டாக தான் எண்ணெய் போடுறேன், ஜாஸ்தி எண்ணெய் போடலை. என்னோடய சப்பாத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் நான் 10 சப்பாத்தி சுட்டேன். ஸோ முடிஞ்சு போயிடுச்சு, சப்பாத்தி ரெடி. ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனு அடுப்பில் வச்சாச்சு பாருங்கள். இப்போ தான் ஜஸ்ட்டு வச்சேன். ஸோ நம்ம எது போட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோம்பேறி சிக்கனுக்கு ஜஸ்ட்டு மூடி போட்டு போதும், இதுலேயே தண்ணி நல்லா விடும். ஸோ பார்க்கலாம் அப்புறமா. நீங்கள் ஒரு வாட்டி சோம்பேறி சிக்கன் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வரும் உண்மையால். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் மூடி போட்டு வச்சேன், தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கல. சோம்பேறி சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா விட்டுருது. ஸோ இது இன்னும் வெந்து இல்லை போட்ட எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மூடி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய் விட்டுச்சு. ஸோ நம்மளோட சோம்பேறி சிக்கன் சூப்பராக ரெடி. நம்மளோட சோம்பேறி சிக்கன்னு நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷலு சோம்பேறி சிக்கன் தான். ஸோ அப்புறமா சப்பாத்தி. ஸோ இந்த 2 ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே.